இந்த பதிவுல பாதை எரிச்சலை பத்தி பார்ப்போம். பாதை எரிச்சலை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் சுகர் பேஷண்ட், பிரஷர் பேஷண்ட், நரம்பு சம்பந்தமான நோய் உள்ள பேஷண்ட், இவங்களுக்கு தான் இந்த பாதை எரிச்சல் அதிகமா வரும். இது இல்லாம வேற சில காரணங்களால வரலாம், பட் அதெல்லாம் மெஜாரிட்டி கிடையாது. அதிகமா யாருக்கு வரும் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு தான் இது மெயினா வரும். சுகர் இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதோ நரம்பு கம்ப்ளைண்ட்டுக்காக இந்த பாதை எரிச்சல் உங்களுக்கு வந்திருந்தாலும் சரி, அல்லது காரணம்லாம் தெரியல, காரணமே கண்டுபிடிக்க முடியல, சத்து குறைபாடுன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க, அதை போட்டுட்டு இருக்கேன், இன்னும் பாதை எரிச்சல் குறையல அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோமியோபதியில ரொம்ப சிறப்பா சீக்கிரமா வேலை செய்யக்கூடிய மருந்து உங்களுக்கு இருக்கு. ரிசல்ட் எவ்வளவு நாள்ல பார்க்கலாம் அப்படின்னா மினிமம் 7 டேஸ்ல இருந்து மேக்சிமம் 3 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு 5 வருஷம் பாதை எரிச்சலா இருந்தாலும் சரி, அல்லது 3 வருஷம் பாதை எரிச்சலா இருந்தாலும் சரி, அல்லது ரீசெண்டா ஒரு 10 நாள் 20 நாளுக்குள்ள வந்த பாதை எரிச்சலா இருந்தாலும் சரி, கண்டிப்பா சரியாகும். இந்த பாதை எரிச்சல் எந்த நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் நைட்ல தான் ரொம்ப தொந்தரவு பண்றதா இருக்கு. அதுக்காகவே அந்த காலை ஓரளவுக்கு கூலிங்கா வச்சுக்கிறதுக்காக கட்டில் அல்லது பெட்ல படுக்கிறாங்க அப்படின்னா அந்த பெட்ல இருந்து காலை கொஞ்சம் வெளியே வச்சு படுப்பாங்க. சிலர் ஈரமான துணியை காலில் கட்டிட்டு அப்புறம் படுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த கஷ்டப்படுற பேஷண்டா இருந்தாலும் சரி, பாதை எரிச்சல் இருந்தா நீங்க தாராளமா ஹோமியோபதி மருந்து எடுக்கலாம். இந்த மருந்தை நீங்க போட்ட உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சிலருக்கு 5 நாள் 10 நாள்லயே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு, சிலருக்கு 1 மாசம் 2 மாசம் எடுக்கும். ஆனா மெஜாரிட்டி ஒரு 10 நாளுக்குள்ள நிச்சயமா டிஃபரன்ஸ் தெரியும். அப்படி சொல்லி நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் சரியாயிருக்கு. பட் அன்கண்ட்ரோல்டு சுகர், அன்கண்ட்ரோல்டு ப்ரெஷர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா, அல்லது குணப்படுத்த முடியாத நரம்பு வியாதி ஏதாவது இருக்கு அப்படின்னா அது குறையும், வரும், போகும். அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் தான் பண்ண முடியும். பெரிய அளவில் அதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா நீங்க அந்த நோயை கண்ட்ரோல் பண்ண பிறகுதான் இது நிரந்தரமான ஒரு தீர்வா உங்களுக்கு மாறும். அதனால உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண பாருங்க. ப்ரெஷர் இருக்குன்னா அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண பாருங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு சம்பந்தமான மாத்திரைகளை எடுத்துட்டு, இல்ல சார் அதெல்லாம் எடுத்துட்டேன் இது சொன்ன மருந்து எல்லாம் எடுத்தாச்சு, ஆனா பாதை எரிச்சல் இன்னும் சரியாகல அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஹோமியோபதி எடுக்கலாம். ரிசல்ட் எவ்வளவு சீக்கிரம் இங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில இருக்கேன். நீங்க இங்க டைரக்டா வந்தீங்க அப்படின்னா என்னால மெடிசன்ஸ் கொடுக்க முடியும். அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாடு அல்லது இந்தியாவில் எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் நான் எப்படி இருக்கு, என்ன பண்ணுது, என்ன பண்ணா அதிகமாகுது, எந்த நேரத்துல அதிகமாகுது கம்மியாகுது, அதெல்லாம் நான் கேட்டு டீட்டெயில்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெடிசன்ஸ் கொரியர் அனுப்புவேன். இல்ல உங்க ஊர்லயே யாரையாவது நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் ஹோமியோபதி டாக்டர் உங்கள் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா தாராளமா நீங்க அவங்கள போய் பார்க்கலாம். நிச்சயமா இந்த பாதை எரிச்சல் இருந்து நீங்க விடுபடுவீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் பாதை எரிச்சல் இருக்கோ அவங்களாம் தாராளமா ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுக்கு இல்லை ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹோமியோபதியில் இப்படி மெடிசன்ஸ் இருக்கான், நீ போய் எடுத்து பாரு, அதுல நிச்சயமா ரிசல்ட் இருக்குன்னு சொல்றாங்க, ஒன் டைமா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க பயப்படாம ஹோமியோபதி எடுக்கலாம். எந்த சைடு எஃபெக்டும் வராது, பக்காவா வேலை செய்யும். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திப்போம்.